ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். வணக்கண்ணா, உங்கள் பேர்? பாக்கியராஜ். பாக்கியராஜ், என்ன பண்ணுறீங்கண்ணா? மளிகை கடை வச்சுருக்குறோம். எங்கே வச்சுருக்கீங்க? ஹவுசிங் யூனிட்டில் பேசுவோம். ஹவுசிங் யூனிட்டில் வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்கண்ணா? 25 வருஷமாக வச்சுருக்குறோம். 25 வருஷமாக வச்சுருக்கீங்க. வியாபாரம்லாம் எப்படி போகுதுண்ணா? வியாபாரம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. பரவாயில்லாமல் போகுது. ஓகேண்ணா. என்ன வரை படிச்சிருக்கீங்க? 7th வரைக்கும் படித்தேன். 7th வரை படிச்சிருக்கீங்க. கணக்கு வழக்கெல்லாம் எப்படிண்ணா நீங்களே பண்ணுவீங்களா இல்லை வேறு யாராவது வச்சு பண்ணுவீங்களா? நாங்களே பார்த்துக்குறோம். எங்கள் அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். அனுபவத்தை வச்சு நீங்களே எல்லாமே பண்ணிப்பீங்க. சில கஷ்டமான கணக்குகள் வரும்போது வேறு யார்ட்டே கொடுப்பீங்களா இல்லை அதே நீங்களே கஷ்டப்பட்டு போட்டுருவீங்களா? முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்ப்ப முடியாது, நாங்கள் வெளியே கொடுத்துப்போம். முடியாதான் போவீங்க. இன்னும் உங்களோட கணக்கு வழக்கு திறமைகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திப்பீங்களா? கண்டிப்பாக பயன்படுத்துவோம். கண்டிப்பாக பயன்படுத்திப்பீங்க. அது உங்கள் வியாபாரத்துக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்ண்ணா? 4 பேர். 4 பேர். அப்புறம் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? பையன் காலேஜ் போகிறான், தேர்ட் இயர். ஓகேண்ணா. அப்புறம் பேங்க்கு போகிற பழக்கம்லாம் இருக்காண்ணா? இருக்கு. போவீங்க. பேங்க்கில் அந்த வட்டி கணக்குகள் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? வட்டி கணக்கு அந்த அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் ஏதாவது பணம் போடும்போது அவங்க இத்தனை % உங்களுக்கு நாங்கள் வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது லோன் எடுத்தீங்கன்னா இத்தனை % வட்டி பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வட்டி கணக்குகள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பேங்க்கில் பண்ணுற டிரான்சாக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி தானே இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த அளவுக்கு பேங்க்கு வர செலவு கிடையாது. அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கற்றுப்பீங்களா? கண்டிப்பாக கற்றுக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சுட்ருக்க ஒருத்தவங்களை தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவர் பார்த்திங்கன்னா பாக்கியராஜ், திரு பாக்கியராஜ் அவரை தான் வந்து மீட் பண்ணோம். அவர் பார்த்திங்கன்னா ஹவுசிங் யூனிட்டில் வந்துட்டு ஒரு கடை வச்சுருக்காரு, மளிகை கடை வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். மளிகை கடை பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷமாக வச்சுருக்காருன்னா 25 வருஷமாக வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 4 பேர். இவங்க உங்கள் ஒய்ஃபு, பசங்க இருக்காங்க. பசங்க பார்த்திங்கன்னா காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்குது அவருக்கு, ஆனால் அது வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எல்லாருமே வந்து தெரிஞ்சது கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே வந்து எதில் எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இவருக்கு இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கணிதத்தில் வந்துட்டு பேங்க்கில் இருக்க வட்டி கணக்கு வந்து எனக்கு எப்படி போடுவாங்க, பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அமௌண்ட் போட்டுட்ருக்கேன், ஆனால் வந்து அதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து நம்ம பேங்க்கில் பார்த்தோம்னா 3 அக்கௌண்ட் இருக்குங்க. எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம எப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து போட்டுக்க முடியும். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் போட முடியும் நம்மளால். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து எஸ்பி அக்கௌண்ட். இதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மாதத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து வந்து வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து இப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டி அக்கௌண்ட். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டி அக்கௌண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ வந்து இவர் வந்து மளிகை கடை வச்சுருக்கங்காட்டி இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 அந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு அமௌண்ட் வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒரு 5000 இல்லாட்டி ஒரு 3000 வந்துட்டு லாபம் ஒரு நாளைக்கு வந்து 3000 கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிட்டோம்னா அதில் மற்றதெல்லாம் போக ஒரு லாபம் வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 அந்த மாதிரி கிடைக்குதுன்னா இந்த 1000 ரூபாயில் மீதி 500 போக 500 மட்டும்தான் வந்து இவர் கடைசியாக நிற்கிது கையில். ஒரு 500 வந்து டெய்லியும் மிச்சமாகுது. மற்ற செலவுகள்லாம் போக எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு ஒரு 500 மிச்சமாகுது அப்படின்னா இல்லை வந்து இவர் ஒரு மாதத்துக்கு அதை வந்து சேமித்து வச்சு ஒரு மாதத்துக்கு கணக்கு போடும்போது இவ்வளோ மிச்சமாகுது. ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 இல்லைன்னா ஒரு 10000 இந்த மாதிரி மிச்சமாகுது அப்படின்னா அதை வந்து இவர் ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து போடலாம். இப்போ ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிலங்களாம் டெய்லி வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 500 டெய்லி இவருக்கு வந்து ஒரு 500 டெய்லி மிச்சமாகுதுன்னா அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆர்டி அக்கௌண்ட்டில் போய் டெய்லி ஒரு 500 போட்டு வந்துடுவார். இப்போ நம்ம இன்சூரன்ஸ்லாம் கட்டுவோம் இல்லைங்களா? இன்சூரன்ஸ் கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி வந்து ஆர்டி அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். என்னால் வந்து இவ்வளோ கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மாதம் போய் அந்த அமௌண்ட்டை வந்து அந்த தொகையை நம்ம கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு 2 வருஷத்துக்கா இல்லை 5 வருஷத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு மாதம் ஒரு 500 இல்லை மாதம் ஒரு 1000 இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் நம்ம கையில் இல்லை அப்படின்னா நம்மளால் போடாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஆர்டி அக்கௌண்ட் வந்து போடணும். இப்போ 1000 நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 1000 மாதம் போட்டுகிட்டே இருக்கணும். 500 ஒரு மாதத்துக்கு போட முடியாது. 1500 எக்ஸ்ட்ரா ஒரு 500 இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 500 போட முடியாது. 1000 வந்து ஃபிக்ஸ்டாக மாதம் போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ 2 வருஷத்துக்கு நம்ம அதை வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட அசல் கூட நம்ம போட்ட அந்த 1000 அசல் கூட பார்த்திங்கன்னா அந்த 9% வட்டி மேக்ஸிமம் இப்போ வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு 9% வரைக்கும் வட்டி வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த 9% வட்டியும் நம்ம அசல் கூட சேர்ந்து வந்து நமக்கு வரும். இதை வச்சு நம்ம ஏதாவது நம்ம தேவைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக சேர்த்து வைக்கிற தொகை வந்து நமக்கு ஒரு பெரிய தொகையாக வந்து நம்ம கையில் கிடைக்கும் போது நமக்கு இஷ்டப்பட்ட என்ன வேணாலும் நம்மளால செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மாங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி மகளிர் குழு அந்த மாதிரி சீட்டு போடுவாங்க. அப்போ சீட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை வந்து திடீர்னு இந்த குழுக்கள் முறையில் விழுந்துச்சு அப்படின்னா ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அவங்க சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு போட்டு 2 வருஷத்துக்கு வந்து கட்டுவாங்க. 2000 மாதம் அந்த மாதிரி எவ்வளோ வருதோ அவ்வளோ கட்டி ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்ச ரூபா அமௌண்ட் கையில் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து எனக்கு தேவையில்லை, இப்போ இதுக்கான தேவை வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது சேஃப் கிடையாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவையில்லாத காரணத்துக்காக அதை எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும், திருட்டு போயிடும். இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன் வந்து நமக்கு அமையும். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபா நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம வீட்டில் இருந்தால் சேஃப் கிடையாது. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்காக இருக்கட்டும் ஒரு 5 வருஷத்துக்காக இருக்கட்டும் இப்போ டெபாசிட் பண்ணி வச்சோம் அப்படின்னா இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிறாரு இவங்க பையன். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இவருக்கு எப்படியும் மேரேஜ் ஆயிரும். உங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த 5 வருஷத்துக்கு இவர் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சார். பாக்கியராஜ் வந்து 5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சார் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா இப்போ 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ டெபாசிட் பண்ணி வச்சார்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி ஒரு வட்டி வந்து அவங்க போடுவாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வட்டி போடும்போது ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும். அது பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து திடீர்னு கல்யாணம் வைக்கும்போது பார்த்தோம்னா நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அதுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். வட்டி குட்டி போடுதா அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம அந்த பிரச்சனைக்கே நம்ம போக வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது நமக்கு லைஃப்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம பையனை கல்யாணத்தை வந்து நம்ம கடன் இல்லாமல் நம்மளோட அமௌண்ட்டில் கட்டும்போது நம்மளோட அமௌண்ட்டில் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தும் போது நமக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். இது வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது. இதில் வந்து நமக்கு எந்த அக்கௌண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ பேங்க்கில் வந்து மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ மேஜர் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மேஜர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்கள தான் நம்ம மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது 18 வயதுக்கு மேலே இருக்கவங்கள மேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க.
அதே மைனர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க வந்து மேஜர் அக்கௌண்ட், அதாவது மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மைனர் அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கவங்க. அப்போ 18 வயசு கீழே இருக்கவங்க மைனர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விதமாக வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. இதில் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மேஜர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க, 18 வயசு கீழே இருக்கவங்க மைனர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இது 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜர் அப்படிங்கும்போது 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க அது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அவ்வளோ தூரம் இருப்பாங்க. 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க மைனர் அக்கௌண்ட்டில். இப்போ மைனர் அக்கௌண்ட்டில் இருக்கவங்களாம் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. ஒரு 12வது முடிச்சிருப்பாங்க, அப்போ தான் 12வது காலேஜ் ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் தான் அவங்களால சேமிக்க முடியும். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் இந்த மாதிரி தான் வந்து அவங்க சேமிப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதுவே 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, அதில் தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 வந்து போட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் போடுவாங்க. பேங்க்கில் இருக்கவங்க அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா 1 கோடி இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அது வந்து தனியாக வைக்கணும். அதனால் வந்து மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா. அதனால தான் இது 2 தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா எனக்கு 18 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மேஜர் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். அப்போ 18 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா மேஜர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வட்டி எப்படிங்க கால்குலேட் பண்ணுவாங்க? இப்போ வந்து நான் ஒரு 1 லட்ச ரூபா 1,25,000 வந்து நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ % வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 4% வட்டி அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் நான் மாதம் மாதம் கட்ட வேண்டியது இருக்கும்? இப்போ வந்து நான் 1,25,000 நான் லோன் வாங்குகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு வாங்குறேன், ஓகேங்களா? அப்போ மாதம் எனக்கு 4% வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீ மாதம் 4% வட்டியை வந்து நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அதை எப்படி கால்குலேட் பண்ணி கட்டுறது? அவங்க சொல்லிடுவாங்க இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு அமௌண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்கேன், அதை வந்து நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1,25,000 நம்ம வந்து வாங்குகிறோம். அமௌண்ட் வந்து 1,25,000 வாங்குகிறோம். அதுக்கு 4% வட்டினா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சதவிகிதம் அப்படின்னாலே 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 4%னா 100க்கு 4 ரூபா அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேங்களா? அப்போ 100க்கு 4 ரூபானா 1000க்கு 40 ரூபா இப்படி கண்டுபிடிச்சிட்டே போகலாம். 10,000க்கு 400 இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1,25,000 லோன் வாங்குகிறோம். அதுக்கு 4% வட்டினா 1,25,000 பெருக்கல் 4 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1,25,000 பெருக்கல் 4 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு வந்து 5,000 வந்து கிடைக்குதுங்க. அப்போ அந்த 5,000 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் கட்ட வேண்டிய தொகை. சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து கட்டணும். இந்த மாதிரி தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணணும். இன்னொன்று கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். இப்போ 1,89,000க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% வட்டி அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இதே மாதிரி தான். 1,89,000 பெருக்கல் 6 வகுத்தல் 100ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,340 ரூபா வந்து வட்டி. அப்போ மாதம் நீங்கள் கட்ட வேண்டியது 11,340 ரூபா. இந்த மாதிரி தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பாக்கியராஜ் அவருக்காக வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நேர்கள் உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட மூளையை வந்து சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு கணக்கு புதிர் வந்து நான் வச்சுருக்கேன். என்ன கணக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி வைங்க. அப்புறம் வந்து இதுக்கான விடையும் விளக்கத்தையும் நான் கண்டிப்பாக தருவேன். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கொஸ்டினுக்கான விடையும் விளக்கத்தையும் நான் கூடவே தருவேன். நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் மளிகை கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறங்காட்டி இவருக்கு ரிலேட்டடாகவே நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபேமிலி பட்ஜெட்டோட, அதாவது ஃபேமிலியில் மளிகை பொருளை இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வாங்குறாரு, ஓகேங்களா? அரிசி வந்து 30 ரூபான்னு வச்சுக்கோம். 1 கிலோ 30 ரூபா, 10 கிலோ வாங்குறாரு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மளிகைத்தூள் வந்து ஒரு 50 வாங்குறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா. அப்புறம் வந்து சாம்பார் தூள் 50 வாங்குறாரு, அது 15 ரூபா.
அப்புறம் ரசப்பொடி ஒரு 50 வாங்குறாரு, அது 9 ரூபா. ஓகேங்களா. அப்புறம் வந்து கடுகு ஒரு 50 வாங்குறாரு, அது 5 ரூபா. அப்புறம் காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேங்களா. இப்போ இதை வந்து நீங்கள் கூட்டி சொல்லுங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கூட்டி சொல்லணும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 10 கிலோ, அதில் 1 கிலோ வந்து 30 ரூபா அரிசி. அப்புறம் சாம்பார் தூள் 10 ரூபாய்க்கு, அந்த மாதிரி வந்து 10 ரூபா, 15 ரூபா, 9 ரூபாய்க்கு இது வாங்குறாரு. ரசப்பொடி கடுகு 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ரூபாய்க்கு அவர் வாங்கியிருப்பார்? அவர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கையில் கொண்டு போகிறாரு. ஓகேங்களா. 500 ரூபாய் கையில் கொண்டு போயிட்டு இதெல்லாம் வாங்குறாரு. வாங்கிட்டு மீதி அவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. இல்லை அதிகமாக வந்துருச்சு, 500 ரூபாய் தான் அவர் கொண்டு போகிறாரு, அப்போ அந்த 500 ரூபாயில் மீதி வருமா, இல்லை 500 ரூபாய்க்கு அதிகமாக வாங்கிட்டாரா, அப்போ எவ்வளோ அதிகமாக வாங்கியிருப்பார், இல்லை எவ்வளோ மீதி கொண்டு வருவார், இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. கொஷின் நல்லா கேட்டுக்கோங்க, இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன். ஒருத்தர் வந்து ஃபேமிலி பட்ஜெட்டோட கடைக்கு போகிறாரு, போயிட்டு 10 கிலோ அரிசி வாங்குறாரு. 1 கிலோ அரிசி வந்து 30 ரூபா. சரிங்களா. 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தூள் அந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்புறம் ரசப்பொடி ஒரு 9 ரூபாய்க்கு வாங்குறாரு. கடுகு வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 150 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும்? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் தான் கொண்டு போயிருக்காரு கையில். ஒரு 500 ரூபாய் கொண்டு போயிருக்காரு. அப்போ மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கும்? 500 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குமா, இல்லை அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து 500 ரூபாய் போக மீதி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. இல்லை 500 ரூபாய் கம்மியாக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து எவ்வளோ மீதியை வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை. இதை சரியாக கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற எண்ணத்தோட வந்து நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து சொன்னேன். ஓகே. இந்த கொஸ்டினுக்கான விடையை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்திலே நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இவ்வளோ நேரம் இந்த கொஸ்டினை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சரி, உங்களோட மூளையெல்லாம் நல்லா குழப்பி கண்டுபிடிச்சி வைங்க. இதுக்கான விடை வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்திலே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கான விடையும் விளக்கத்தையும் சேர்த்து கூடவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தருவேன். அதை எதிர்பார்த்து கொண்டே இருங்க. அதை எதிர்பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆன்சரை போட்டே இருங்க. கண்டிப்பாக கரெக்டான ஆன்சரை போடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாக்கியராஜ் அவருக்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அவர் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மளிகை கடை வந்து வச்சிருக்காரு, ஹவுசிங் யூனிட்டில் வந்து வச்சிருக்காரு. குறிச்சி ஹவுசிங் யூனிட்டில் வந்து மளிகை கடை வச்சுருக்காங்க. அவங்க பசங்க பார்த்தீங்கன்னா வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த செலவுகள்லாம் அவருக்கு வந்து நிறையா வரும். இப்போ வந்துட்டு ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கான செலவுகள்லாம் நிறைய வரும் இல்லைங்களா. இப்போ வந்து அவர் மளிகை கடை வச்சுருக்காரு அப்படின்னா அதில் ஒரு சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஏன்னா அழுகி போச்சு அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. திருப்பி வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது, அழுகி போச்சுன்னா வேஸ்ட்டு தான். அப்போ அந்த அமௌண்ட்லாம் அவருக்கு லாஸ் ஆகும். அப்புறம் மற்ற காய்கறி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, அலையிறது, பெட்ரோல் செலவு, வீட்டில் மாவு ஏதாவது விற்றான்னா மாவு அரைக்கணும், அதுக்கு அரிசி வாங்கணும், உளுந்து வாங்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வந்து மளிகை கடை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பசங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறாங்க, வீட்டில் வந்து ஒய்ஃப் சமையல் செய்யணும், சமையலுக்கெல்லாம் மளிகை கடை வச்சுருக்கிட்டே அவங்க அதுலேருந்தே வந்து எடுத்துக்கலாம். ஃபேமிலி பட்ஜெட்லாம் போட வேண்டியது கிடையாது. அப்போ அந்த மாதிரி செலவுகள்லாம் இருக்கும், கண்டிப்பாக நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற செலவுகள் வேறு ஏதாச்சும் இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும், இல்லை வெளியே ஃபங்க்ஷன் எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும். இவங்க பையன் வந்து காலேஜ் போகிறாங்க, அங்கே ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும். இல்லை வந்து அவங்க பெட்ரோல் அடிக்கணும், பையன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறாரு அப்படின்னா அந்த பெட்ரோல் அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து அவருக்கு இருக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையை வந்து அவரோட சம்பளம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு கடை வச்சிருக்காருங்காட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் அதுக்குள்ள வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அவர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு, அதுதான் சரியான முறை. இந்த மாதிரி நீங்க யாராவது வந்து ஃபேமிலி பட்ஜெட் போடாம வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இனிமேல் வந்து ஃபேமிலி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட லைஃபை உங்களோட சம்பளத்துக்குள்ள அவங்களால வந்து கண்டிப்பா அடக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே ஃபேமிலி பட்ஜெட் போட்டு வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியம். எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம சேமிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கடைசி காலத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். பேங்க்கில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து தொடருங்க. சரி, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாக்கியராஜுக்காக நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். இது வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்
அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நேர்களுக்காக ஒரு கணக்கு பற்றி போட்டிருந்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இதை கேட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட மண்டையெல்லாம் குழப்பி வச்சு உங்களோட மண்டையெல்லாம் குழப்பி இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இதுக்கான விடை வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் என்ன சொன்னேன், ஒருத்தர் வந்து கடைக்கு போகிறாரு, அவர் வந்து 10 கிலோ அரிசி வாங்குறாரு. 1 கிலோ அரிசி வந்து 30 ரூபாய். அப்போ 10 கிலோ வாங்குறாரு. அது எவ்வளோ வந்திருக்கும்? அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு மிளகாப்பொடி, 15 ரூபாய்க்கு ரசப்பொடி, 9 ரூபாய்க்கு மல்லித்தூள் அந்த மாதிரி வாங்குறாரு. அப்புறம் 5 ரூபாய்க்கு கடுகு, 150 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் சேர்த்து 150 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? அவர் கையில் வந்து 500 ரூபாய் அமௌண்ட் வச்சுருந்தாரு. அதை விட ஜாஸ்தியாக போயிருக்குமா, இல்லை 500 ரூபாயில் மீத காசு வந்து வருமா, இல்லை வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 500 ரூபாய்க்கு மேலே போயிருந்தா அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத வந்து நான் கேட்ட கொஸ்டின். இதுக்கான விடையை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்கான விடையை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், 10 கிலோ அரிசி வாங்குறாரு. 1 கிலோ அரிசி 30 ரூபானா 10 பெருக்கல் 30 300 ரூபாய். அப்போ 300 கூட்டல் 10 கூட்டல் ஒரு மல்லித்தூள் எவ்வளோ 15 கூட்டல் ரசப்பொடி எவ்வளோ 9 ரூபாய் கூட்டல் எவ்வளோ கடுகு எவ்வளோ 5 ரூபாய் கூட்டல் காய்கறிக்கெல்லாம் சேர்த்து 150 ரூபா. அப்போ 300 கூட்டல் 10 கூட்டல் 15 கூட்டல் 9 கூட்டல் 5 கூட்டல் 150 இதெல்லாம் அதையும் கூட்டினோம்னா நமக்கு 489 ரூபாய் வந்து வருது. அப்போ 489 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கூட்டல் 10 கூட்டல் 15 கூட்டல் 9 கூட்டல் 5 கூட்டல் 150 இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 489 ரூபா வருது. இவர் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு? 500 ரூபாய் இருந்துச்சு. அப்போ 500 ரூபாய்க்கு கம்மியாக தான் இவர் வாங்கியிருக்காரு. 500 ரூபாயில் 489 ரூபா போனால் 500 கழித்தல் 489 எவ்வளோ வரும்? 11 ரூபாய் இருக்கு மீதம் வந்து வந்திருக்கு. 11 ரூபாய் மிச்ச காசு வந்து இவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுக்கோட சரியான விடை. இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் நோ ப்ராப்ளம். தப்புகள்ல இருந்தால் நம்மளால வந்து திருந்த முடியும். ஸோ வந்து நீங்கள் தப்பாக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. இன்னொரு தடவை வந்து மறுபடியும் ஆசன விளக்கங்கள்லாம் வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விடை வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வச்சு நீங்களும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான விடை வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ முயற்சி பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. முயற்சி பண்ணோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் எது எடுத்தாலும் வந்து நமக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். கணக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஏன்னா கற்றுக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அது கற்றுக்க முடியும். நம்ம பாட்டுக்கு வந்து கணக்கு முடியாதுப்பா, கணக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம், வாய்வார்த்தையே சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால எதுவுமே முடியாமல் போயிடும். எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அதில் வெற்றி பெற முடியும். ஸோ எல்லாருமே வந்து கணக்கை வந்துட்டு கணக்கில் இன்வால்வ் பண்ணி நான் படிக்கணும், நான் வந்து கணக்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஈஸியாக படிங்க அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க. ஈஸியாக வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். நம்மளே யாருக்கிட்ட வந்து ஏமாறாமல் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்காக வந்து நம்ம மேக்ஸ் வந்து கற்றுக்கணும். ஸோ எல்லாருமே மேக்ஸ் கற்றுக்கோங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம பாக்கியராஜ் அவருக்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தோம். நேர்களுக்கு உங்களுக்காகவும் வந்து நிறைய கணக்கு புதெல்லாம் சொன்னோம். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது பாக்கியராஜ் அவருக்காக மட்டும் சொல்லலை, நேர்கள் உங்களுக்காகவும் தான் சொன்னேன். இது பாக்கியராஜ் அவருக்கு மட்டும் இல்லை, நேர்கள் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.